அயோத்தியின் வாசம் கடல் வரை கமழும் காட்சி. வணக்கம் நண்பர்களே. போன பாடல்ல அயோத்தி நகரத்தோட பிரகாசம் சூரியனையே வெட்கப்பட வைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த நகரத்தோட செழுமையையும் அங்க வாழ்ந்த மக்களோட நளினத்தையும் இன்னொரு கோணத்துல காட்ட போறார் கம்பர். வெறும் ஒளி மட்டும் இல்ல, அந்த நகரத்தோட வாசனையே பிரபஞ்சத்தோட கலக்குதாம். எப்படின்னு கேக்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஆய்ந்த மேகலையவர் பொன் மாளிகை வேய்ந்த கார் அகில் புகை உண்ட மேகம் போய் தோய்ந்த மாக்கடல் நறுந்தூபம் நாருமேல் பாய்ந்த தரையின் நிலை பகரல் வேண்டுமோ. ஆய்ந்த மேகலையவர் பொன் மாளிகை. முதல்ல அங்க இருக்கிற பெண்களை பத்தி சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்டவங்க? ஆய்ந்த மேகலையவர், நுட்பமான வேலைப்பாடுகள் அமைஞ்ச அழகான மேகலைங்கிற ஒட்டியானத்தை ஈடுப்புல அணிஞ்சவங்க. அப்படிப்பட்ட நளினமான பெண்கள் எங்க வசிக்கிறாங்க? பொன் மாளிகை, அழகான பொன்னாலான மாளிகைகள்ல. அந்த நகரமே பொன்னால் ஆனதுன்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? இங்க அந்த பொன் மாளிகைகள்ல வசிக்கிற பெண்களோட நேர்த்திய சொல்றாரு. வேய்ந்த கார் அகில் புகை உண்ட மேகம் போய். அப்படிப்பட்ட பெண்கள் தங்களோட கூந்தலுக்கு மனம் ஊட்டுவதற்காக கரிய அகில் கட்டைகளை புகைக்கிறாங்க. கார் அகில் புகை, அந்த அடர்த்தியான கரிய அகில் புகை மாளிகைகள்லிருந்து அப்படியே மேலே எழும்புது. அந்த புகையை யார் குடிக்கிறாங்களாம்? உண்ட மேகம், வானத்தில் மிதந்து வர்ற மேகங்கள் அந்த அகில் புகையை அப்படியே உள்ளிழுத்துக்குதாம். என்ன ஒரு கற்பனை பாருங்க! மாளிகையோட புகையை மேகம் குடிக்குதுன்னு சொல்றது எவ்வளவு அழகா இருக்கு. தோய்ந்த மா கடல் நறுந் தூபம் நாருமேல். சரி, அகில் புகையை குடிச்ச அந்த மேகங்கள் சும்மா இருக்குமா? போய் அப்படியே நகர்ந்து போய் தோய்ந்த மா கடல், பறந்து விரிஞ்ச பெரிய கடல்ல போய் படியுதாம், அதுல போய் தோயுதாம். அப்படி அந்த மேகம் கடலோட கலந்ததுனால என்ன ஆச்சாம்? அந்த பெரிய கடலே நறுந்தூபம் நாரும் அந்த அகில் புகையோட நறுமணம் வீச ஆரம்பிச்சிடுச்சாம். அடேங்கப்பா! நகரத்து மாளிகையில போட்ட அகில் புகை மேகத்துல ஏறி கடலையே மணக்க வைக்குதுன்னு சொல்றார் கம்பர். அயோத்தியோட செல்வாக்கும் செழுமையும் எவ்வளவு தூரம் பரவி இருக்கு பாருங்க. பாய்ந்த தரையின் நிலை பகரல் வேண்டுமோ. இப்போ கம்பர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அகில் புகையை குடிச்ச மேகம் கடல்ல படிஞ்சதுனால கடலே மணக்குதுன்னா, அந்த மேகத்துல இருந்து நேரடியா கீழே விழுகிற மழைத்தாரை, பாய்ந்த தரை எப்படி இருக்கும்? அதோட நிலைமையை, நிலை நான் தனியா எடுத்து சொல்லணுமா? பகரல் வேண்டுமோ? அதுவும் கண்டிப்பா அந்த அகில் மனம் கமழத்தானே செய்யும். இதை நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்னு ஒரு கேள்வியோட முடிக்கிறாரு. இதுக்கு பேரு தொடர் நிலை செய்யுட் பொருட்பேரணின்னு இலக்கணம் சொல்லும். அதாவது ஒன்றுனால இன்னொன்று, அதனால மற்றொன்றுன்னு காரணம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அகில் புகை, மேகம், கடல், மழை, இப்படி ஒரு சங்கிலி தொடர் மாதிரி காரண காரியத்தை அழகா விளக்குறாரு. எவ்வளவு நுட்பமான, எவ்வளவு அழகான ஒரு கற்பனை பாருங்க. அயோத்தி வெறும் செல்வம் கொழித்த நகரம் மட்டும் இல்ல, அது நாகரிகத்திலையும் மக்களின் வாழ்க்கை முறையிலையும் அவ்வளவு உயர்ந்திருந்தது. அதோட தாக்கம் இயற்கையோட கலந்துடுச்சுன்னு கம்பர் சொல்ற அழகு இருக்கே, அதுதான் கம்பநாட்டாழ்வாரோட தனிச்சிறப்பு. அந்த நகரத்துல பெய்கிற மழையே வாசனையா இருக்குமாம். அப்படி ஒரு இடத்துல வாழணும்னு நமக்கு கூட ஆசை வருது இல்லையா? இதுதான் கம்பரோட கவிதை நமக்கு தர்ற அனுபவம்.